நம்ம திருச்சி தில்லை நகரம் கேகே நகரம் ஒன்று. இதை தெரிஞ்ச இடம் வாங்கினா உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் வின்னு. தில்லை நகரில் 50 லட்சத்துக்கு வீடு கனவுல கூட கிடைக்காது. ஆனால் அதுவே கேகே நகரில் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எம்வி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், உங்கள் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும். அதுதாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா இருக்கும், ஆசையா இருக்கும். வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆடா இருக்கட்டும், எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்துட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏங்க தேவையில்லாம வாடகை மட்டுமே 15,000 20,000 கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு வீடை வாங்கிட்டு அந்த லோனை போட்டு இஎம்ஐயா கட்டிட்டு போங்க, 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த வீடு சொந்தமாயிடணும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க, ஒரு வகையில நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது தாராளமா உண்மைதான். ஸோ எல்லாருக்குமே ஆனா வந்துட்டு அதை அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் மாறிட்டு இருக்கு. அப்ப அதை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வீட்டுல குடி வந்துட்டு அந்த வீடு மூலியமாவே உங்களுக்கு வாடகையும் 15,000 20,000 வருதுன்னா எப்படி இருக்கும்? அப்ப நீங்க வீட்டுக்கு குடியிருந்துட்டு நீங்க வெளியில கொடுக்கக்கூடிய வாடகையும் உங்களுக்கு மிச்சம், எக்ஸ்ட்ராவா ஒரு வாடகை அமௌண்ட் உங்களுக்கு வருது. தாராளமா நீங்க ஒரு 30,000 35,000 இஎம்ஐ பேங்க்குக்கு கட்டிக்கிட்டு எடுத்துக்கலாம். அப்ப 30,000 35,000 நீங்க வீடு இஎம்ஐ கட்டுறீங்கனாக்க உங்களோட வீட்டோட வேல்யூ தானா 15 லட்சம் 50 லட்சத்துல இருந்து 60 லட்சம் வரைக்கும் உங்களால கட்டிக்க முடியுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான வீடை தான் இன்னைக்கு பார்க்க போகும். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு சூப்பரான 2 BHK இன் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்து டியூப்ளெக்ஸ் மாடலாக கட்டப்பட்ட ஒரு 3 BHK ஹவுஸ்ல மொத்தமா பார்த்தா 5 பெட்ரூம் அமையப்பட்ட ஒரு அம்சமான வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு எக்ஸலண்டா ஸ்பெஷலா அவங்க ஓனர் அவரோட சொந்த பிரதருக்காக கட்டப்பட்ட ஒரு வீடுங்க. அதனால வீடுல குவாலிட்டி வைஸ் எந்த பஞ்சமும் இருக்காது. பக்காவான மெட்டீரியல் கொண்டு ஃபால் சீலிங்கு வுட் ஒர்க் எல்லாமே பண்ணி சூப்பரா பண்ணிருக்க இடம். வீடு அமைஞ்சிருக்க லொகேஷனுமே நம்ம ரொம்பவே ஃபேமஸான லொகேஷனான கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தைய ஜஸ்ட் நீங்க நடந்து போய் ஸ்கூல்ல பசங்களை விடக்கூடிய அளவுக்கு SBIYS ஸ்கூலுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் வீடு தான். வாங்க இந்த வீடை ஃபுல்லா பார்ப்போம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல அழகா உங்களுக்கு காம்பவுண்ட் கேட் பண்ணி கொடுத்துருவோம். காம்பவுண்ட் கேட்டுக்காக தான் இந்த பில்லர் பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்றோம்னா 2 டோரா கொடுக்குறோம். ஒன்று கார் பார்க்கிங் போகக்கூடிய டோரு, பக்கத்துல நம்ம வாக்கிங்ல போகக்கூடிய டோர். கார் பார்க்கிங் போகிறதுக்கு ரேம்ப் போட்டு அழகா பண்ணியிருக்கோம். பக்கத்துல உங்களுக்கு படிக்கட்டு கொடுத்துருக்கோம். படிக்கட்டுல எல்லாம் கிரானைட் உங்களுக்கு அழகா ஒட்டி கொடுத்துருவோம். ஆன்டி ஸ்கிட் கிரானைட் தான் ஒட்டி கொடுப்போம். அண்ட் எலிவேஷன் டிசைன் நீங்க பாருங்க, அழகா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தை ஃபேட் ஆகாதுங்க. வெயிலில் ஃபேட் ஆகக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஷீட்ஸை தான் போட்டு உங்களுக்கு எலிவேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் எலிவேஷன் ஹேண்ட் ரெயிலுமே பார்த்தீங்கன்னா SSல பண்ணி டஃபன் கிளாஸை போட்டு ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். வாங்க அப்படியே இந்த போர்ட்டிகோ பார்ப்போம். போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இனோவா காருக்கு மேலே ஒரு கார் இருந்தால் கூட அதில் உங்களால் நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய போர்ட்டிகோ தான். ஸோ அந்த போர்ட்டிகோட சைஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 ஃபீட்டுக்கு 14 ஃபீட் அகலத்தைய சூப்பராக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த வீடுமே ஒரு வடக்கு வாசல் வீடு தாங்க, நார்த்து பார்த்த வீடு. ஸோ நார்த்து பார்த்த வீடுனாலே ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து அமைஞ்சிரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சனி மூலையில போர்ட்டிகோ அமைஞ்சிருச்சுங்க. அண்ட் போர் பொசிஷன் சனி மூலையில் அமைஞ்சிருச்சு. போருக்கான மோட்டர் சுவிட்ச் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சம்பு பொசிஷன் கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சம்போட கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3000 லிட்டருக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ காவேரி வாட்டர் சப்ளை இங்கே இருக்கு பொசிஷன், அதுக்கான பைப்புமே கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ காவேரி வாட்டர் சப்ளையும் இருக்கு. வாங்க போர்ட்டிகோல இருந்து அப்படியே உள்ள பார்க்கலாம். வீட்டோட போர்ட்டிகோவை பார்த்துட்டு அப்படியே வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ஹாலுக்குள்ள போவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போவோம். ஹாலுக்கு போக என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஈபிக்கான பொசிஷன் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அழகா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அடங்கின மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகுனா ஈபி மீட்டர் பாக்ஸ்ல இதை கொடுத்துட்டு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கும், எல்லாமே கன்சிடர்டா வந்துடும், சூப்பரா இருக்கும். அந்த சுவிச்சஸ் வைஸ்மே இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே சூப்பரான சுவிச்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வீட்டுக்குள்ள போகும்போது மெயின் டோருக்கு முன்னாடி லாபம் நஷ்டம் லாபம் 3 படி கட்டு அதே வாஸ்துப்படி ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. கிரானைட் பொறுத்த வரைக்கும் ஆன்டிஸ்கிட் பிளாக் கிரானைட்டுங்க. ஸோ உங்களுக்கு கிரானைட் ரொம்பவே குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க.
மெயினா இந்த வீட்டுக்குள்ள போற மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் பண்ணதை பத்தி நான் சொல்லி ஆகணும். எல்லா வீட்லயுமே கிரில் கேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு சேஃப்டின்றது இம்பார்ட்டன்டாவே ஆயிடுச்சு. ஸோ சேஃப்டி கேட் கொடுக்கும்போது அது தனியா எம்எஸ் செக்ஷனா கொடுத்து தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த வீட்டுல மட்டும் டிஃப்ரெண்டா ராஜ நிலையோட கனெக்ஷன் ஆகி வர மாதிரி ஒரு ஃப்ரேம் திக்னஸ்ல உங்களுக்கு கிரில்லையும் சேர்த்து வச்சு அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான டீ குட்ல இவ்வளவு வெயிட்டான கிரில் தாங்கி நிற்கிற அளவுக்கு குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அந்த ராஜநிலை எவ்வளவு திக்னஸ் இருக்குன்றது பாருங்க. அந்த ராஜநிலை வந்துட்டு இந்த வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் 9 inches by 5 inchesக்கு திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க. இதோட அகலம் மட்டுமே 9 inches இருக்குங்க. திக்னஸ் வந்து ஒரு 5 inches இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ராஜநிலை வித் படியோட வந்திருக்கு. ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த கதவை பாருங்க. கதவை பார்த்தீங்கன்னா தெரியும் 2 inch திக்னஸ்ல ப்ராப்பரா உங்களுக்கு ஃபுல் டீக்ல குவாலிட்டியா செதுக்கி பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அதுல யூஸ் பண்ணிருக்க ஃபிட்டிங்ஸ் பாருங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பிராஸ் ஃபிட்டிங், ரொம்ப காஸ்ட்லியான ஃபிட்டிங். பார்க்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா சூப்பரா போட்டுக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான வீடு தான். அப்படியே இந்த மெயின் டோரை தொடர்ந்து இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள போவோம். ஹால்குள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா ஹாலோட சைஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 அடிக்கு 20 அடி அகலத்துல இருக்க மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஹாலுங்க. சூப்பரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுல யூஸ் பண்ணி வைக்கக்கூடிய டைல்ஸ் பத்தி நான் உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளனேஷனே கொடுப்பேன். அந்த அளவுக்கு அதிகமா எந்த வீட்லயும் யூஸ் பண்ணாத ஒரு டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டிசின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு டபுள் சார்ஜ், அதாவது நார்மல் டைல்ஸே 2 கோட் சார்ஜ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான டிசி சார்ஜ் டைல்ஸ் கொடுத்து அதுல வந்துட்டு ஸ்பேஸர் கொடுத்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்பேஸர் எதுக்காக கொடுக்குறாங்கன்னாக்கா உங்களுக்கு டைல்ஸ்ல அன்டிலேஷன்ஸ் இந்த எறும்பெல்லாம் போய் அடைஞ்சிரும். சில வீட்டுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸை வச்சு டைல்ஸ் போடுவோம். இந்த ஸ்பேஸை வச்சு டைல்ஸ் போடும்போது காஸ்ட் வைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க. டைல்ஸ் போடுறவனே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்காம இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி அமைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம ஹால்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் பாருங்க. ஃபால் சீலிங்கை பொறுத்த வரைக்கும் நீட்டா உங்களுக்கு பிஓபியில பண்ணி அதுல வந்துட்டு உள்ள உங்களுக்கு ஃபுல்லா பெயிண்டிங்லயே வந்துட்டு வுட் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்கும். ஏன் நம்ம அங்க வுட் ஒர்க் பண்ணலன்னா அது அன்வான்டா எடுத்துட்டு வருன்றதுனாலதான் பெயிண்டிங் உங்களுக்கு காட்டிருக்கும். டெக்ஸ்சர் ஒர்க் ஃபுல்லாவே நீட்டா அழகா உங்களுக்கு ஃபால்சிங் லைட்டா இருக்கட்டும், ஸ்ட்ரிப் லைட்டா இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு கிச்சன் தனியா கொடுத்து கிச்சனுக்கான டைனிங் பிளஸ் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. தனித்தனியா பார்ப்போம் வாங்க. ஹால்ல இருந்து அப்படியே ஜஸ்ட் உள்ள வந்தீங்கன்னா டைனிங்கோட போயிட்டு போகும். உள்ள போறதுக்கான டிசைனை பாருங்க. ஸோ ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியர் கம்பைன் பண்ணி ஒரு வீடை கட்டினா எப்படி கட்டுவாங்க, அந்த வீட்டுல என்னென்ன கொடுப்பாங்க, அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா சூப்பரா கொடுத்து இருக்கக்கூடிய வீடு தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் லைட் கொடுக்கணுன்றது கூட ஒரு டிஃபரெண்ட் திங்கிங் தாங்க. ஸோ உங்க வீடு அழகா பார்க்கும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது எப்பா செம்மையா இருக்குப்பா, செம்ம காஸ்ட்லியா கட்டியிருக்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரா கட்டியிருக்காங்க. அந்த டைனிங்கை பாருங்க. டைனிங்கான பொசிஷன் கொடுத்து கிச்சனுக்கு தனியா கொடுத்துருக்கோம். ஸோ என்னன்னா இது ஹாலோட அதே அளவுக்கு தான் இந்த இடத்த பிரிச்சிருக்காங்க. எதையுமே குறுக்கல கட்டாம ஹாலோட அளவு பிரிச்சு அதுல அழகா ஒரு டைனிங் பொசிஷன் கொடுக்கலாமேன்னு கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல பாருங்க. கிச்சன் மேட அதே 2 அடி பிளாக் கேலக்ஸி கிரானைட் ஒட்டி வித் பீடிங்கோட கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிச்சன்ல பீடிங் இருந்தா ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஜன்னல் வைஸ் பொறுத்த வரைக்கும் 4 அடி அதே 2 அடி உயரத்துக்கு நல்லாவே வென்டிலேஷனோட ஜங்ஷன் ஜன்னல் வந்துருச்சு. அது எல்லாமே அவங்களுக்கு சிம்னி லைனுக்கு நீங்க அவுட்டர்ல வச்சு விடலாம், வென்டிலேட்டர் வச்சு விடலாம். அந்த அளவுக்கு ஹோலுமே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு செமி மாடல் கிச்சனுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அழகா உங்களுக்கு வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம் டைல்ஸ்மே பாருங்க, கலர் பாருங்க எந்த அளவுக்கு அழகா எடுத்திருக்காங்க அந்த கலர்னா. அந்த சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்க் வந்துட்டு நார்மல் நம்ம எஸ்எஸ் சிங்கோ இல்ல கடப்பா சிங்கோ இல்ல கிரானைட் சிங்கோ கிடையாது. இது வந்து குவாட் சிங்க்னு சொல்லுவோம். குவாட் சிங்கோட காஸ்ட் வைஸ் நீங்க ரிசர்ச் பார்க்கலாம். 7000 8000 ஆகும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியா பண்ணக்கூடிய ஒரு சிங்க் தான் இது. அதுக்கான பொசிஷனா இருக்கட்டும், ஆர்ஓ வாட்டர் வைக்கிறதுக்கான பொசிஷனா இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த செல்ஃப் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா வச்சுக்கலாம். நல்ல யூசேஜ். இதை வந்துட்டு அப்படியே நீங்க சர்வீஸ் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் எப்படி கிச்சன்ல சமைச்சு இங்க நம்ம எடுத்து வைக்கிறோம். அங்க வந்து இதை சாப்பிடறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டைனிங் பொசிஷன் கொடுத்துருக்கோம். இங்க நீங்க தனியா ஒரு டைனிங் டேபிள் போடவும் உங்களுக்கு இடம் பத்தும். ஏன்னா நான் சொன்னேன் இது டைல்ஸை பொறுத்த வரைக்கும் 2.25 அடி அகலத்துல இருக்கக்கூடிய டைல்ஸ், 2.75 5.25 அடி இருக்கக்கூடிய டைல்ஸ். அப்ப இதோட அகலம் பாருங்க 6 அடி இருக்கு. ஸோ டைனிங் டேபிள் போட்டு நீங்க தாராளமா சாப்பிடலாம். இருந்தாலும் நீங்க இதுலயே டேபிள் போட்டும் சாப்பிடுற அளவுக்கு சூப்பரா பொசிஷன் இருக்கு. அந்த டைனிங்ல வாஷ் பேஷன் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா. வாஷ் பேஷனை இந்த வீடு ஃபுல்லாவே அழகா உங்களுக்கு டேபிள் டாப் வாஷ் பேஷன், நீங்க வெஸ்டர்ன்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வாஷ் பேஷன். அந்த பொசிஷன் இங்க கொடுக்குறாங்க. கீழே பாத்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தேவையான ஜாமான் வச்சுக்கலாம். மேல உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். ஸோ அப்படியே யூட்டிலிட்டிக்கான ஒரு கேட்டையுமே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் யூட்டிலிட்டி செக்ஷன் கொடுத்து வீட்டுக்கு வெளியில ஆக்சஸ் பண்றதுக்கான பொசிஷனுமே உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமே இப்ப பார்ப்போம்.
இந்த வீட்டுல சவுத் வெஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போவோம். பெட்ரூம் பவர்ல ஹால்ல இருந்து பெட்ரூம் பவர்ல தான் பூஜை பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப் லைட் பொசிஷனே பாருங்க, ஜஸ்ட் வாழை வந்து சும்மா விடாம அழகா உங்களுக்கு மைக்கா ஷீட் ஒட்டி பிளேட் மைக்கால ஒட்டி ஸ்ட்ரிப் லைட் பொசிஷன் கொடுத்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. செம்ம எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கும். ஆனா இப்ப நம்ம பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகும். பெட்ரூமோட சைஸ் வைஸ் பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைல்ஸோட சைஸ் வந்துட்டு 2.25 அகலத்துல 5.25 அடி நீளம். அப்ப இந்த வீட்டோட சைஸ் எவ்வளவு இருக்கும்? 11 அடிக்கு 13-14 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் தாங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல அழகா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னர்ல பீவோ வைக்கிற மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இப்போதைக்கு பீவோவை ஃபுல்லா உள்ள வச்சுக்கிற மாதிரி வுட் ஒர்க்ல கவர் பண்ணி பீவோ உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி பொசிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம ரேக் தான் அடிக்கணும்னாலும் நீங்க தாராளமா அடிச்சுக்கலாம். அதுக்கு பெருசா ஒன்றும் காஸ்ட் ஆகிடாது. அண்ட் இந்த ரூம்லயுமே நல்ல வென்டிலேஷன் பொசிஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு 4x4, ஒன்னு 3x4. 2 விண்டோவையும் உங்களுக்கு அழகா கொடுத்து ஃபுல்லாவே உங்களுக்கு எஸ்எஸ் ஃபிட்டிங்ஸ்ல அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங் பாருங்க, இதே பேட்டர்ன்ல இருக்க எல்லா ரூமுக்கும் ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. நீட்டா யூனிக்கா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டியது இல்லை. இதெல்லாமே உங்களுக்கு காஸ்டிங்ல கொஞ்சம் மிச்சம் பண்ணியும் கொடுக்கும், வீடை ஹைலுக்காவும் காட்டும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க இந்த வீட்டுல பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்ரூமோட பொசிஷன் பத்தி நான் சொல்லி ஆகுங்க. இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் போட்டுக்கக்கூடிய டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்ஸ் டோர்னு சொல்லுவோம். இந்த டோர் வந்துட்டு தண்ணில எல்லாம் இதாகாது, அவ்வளவு சேர்த்து பிவிசி டோர் மாதிரி ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்காது, உடையாது. மழை டோர் மாதிரியே இருக்கும். ஆனா இது வந்து பாக்ஸ் டோர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு டோர். அண்ட் இங்க உள்ள பண்ணிருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே குவாலிட்டியான EWS கிளாஸட் வந்துட்டு உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும். அதுக்கான கிளாஸட்டா இருக்கட்டும், ஷவர் ஷெட்டா இருக்கட்டும், அண்ட் மிக்சர் பைப்ஸா இருக்கட்டும், ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகி வருது. அண்ட் வாஷ் பேஷனுமே நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி டேபிள் டாப் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நீட்டா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கும், ஈஸியா இருக்கும், அழகா இருக்கு. வாங்க இந்த வீட்டுல அமைஞ்சிருக்கக்கூடிய 2வது பெட்ரூம் இப்ப பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய 2வது பெட்ரூம் தான் பார்க்கும். 2வது பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூம் போக வரல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் நேரா ஜன்னல் வந்துட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு கொடுத்துருக்காங்க நிலையை பொறுத்த வரைக்கும். அந்த டோருமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே பிளைவுட் மைக்கால பண்ற மாதிரி ஃபுல்லா பிளைவுட்ல போட்டிருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மைக்கா ஷீட்ல ஒட்டி கொடுத்துருவாங்க. சூப்பரா அமைஞ்சிருக்கு. அந்த ரூம் வைஸும் பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு பெருசு இல்லைனாலும் அதோட ஈக்குவலா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அகலத்தை அதே 13-14 அடி நீளத்துக்கு இருக்க மாதிரி சூப்பரா பண்ணிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் தாங்க. உள்ள போட்டிருக்க வுட் ஒர்க்கா இருக்கட்டும், ஃபால்சிங் டிசைனா இருக்கட்டும், எல்லாமே காமன் தானே. பாத்தீங்கன்னா தெரியும், அதே பிளைவுட் மைக்கால நீட்டா உங்களுக்கு அதே மாதிரி இதுல வந்துட்டு பெட்ரூம் வியூவை வைக்காம செல்ஃப் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் சேம் ஃபிட்டிங் தான். அதே சேம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ்ல சேம் மிக்சர் டிசைன், ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகி வர மாதிரி அது குவாலிட்டியான டைல்ஸ் அப் டு 10 feet ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு 2க்கு 4 டைல்ஸ் போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஜாமா வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் தனியா கொடுக்கல. ஏன்னா ஏசி போட்டீங்கன்னா லாஃப்ட்டுக்குள்ள தேவையில்லாம இதெல்லாம் போகுன்றதுனால உங்களுக்கு அழகா லோவர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்குமே இது கனெக்ஷன் இருக்குங்க. மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் செகண்ட் பெட்ரூம் 2க்குமே கனெக்ஷன் இருக்கக்கூடிய சூப்பரா அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட ஹால்ல உங்களுக்கு அழகா பூஜை செல்ஃப் பாய் தனியா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா ஃபுல் வுட் ஒர்க்லயே பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா வுட் ஒர்க் எல்லாம் எலச்சி பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லைட் ஒர்க்கை வச்சு செல்ஃப்லாம் வச்சுக்கலாம், சாமி போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அழகா உங்களுக்கு கபோர்டு யூசேஜ், கீழே திங்ஸ் நீங்க விளக்கு ஜாமா வைக்கிறது, பூஜை ஜாமா வைக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அழகா கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிவி ஷோகேஸ்மே பாருங்க, டிவிக்கு ஷோகேஸ்க்கு வால் ஃபுல்லாவே வந்துட்டு பிளைவுட் மைக்கால பண்ணித்தர மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிவி வச்சுக்கலாம், ஊஃபர்ஸ் வச்சுக்கலாம், செட்டிங்ஸ் வச்சுக்கலாம், திங்ஸ் வச்சுக்கலாம், எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த டைனிங்லயுமே பார்க்கும்போது உங்களுக்கு டைனிங் அண்டர்ல இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிவப்பு டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கல் ஓட்டுமோ ஒரு டிசைனா இருக்கும், நீட்டா இருக்கும், அழுக்கு அவ்வளவா ஆகாதுங்க. செவத்துல அழுக்காக மாதிரி ஆகாது, எதுவும் படியாம இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கீழே தனியா 2 பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம மாடிக்கு தனியா உங்களுக்கு ரெண்டல் பர்பஸ் கொடுக்குற மாதிரி தனியா பிரிச்சு படிக்கட்ட அவுட்டர் கொடுத்து உள்ளுக்குள்ள டியூப்ளெக்ஸ் மாடல பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம படிக்க அடியில இருக்கக்கூடிய இடத்த வேஸ்ட் பண்ணாம யூட்டிலைஸ் பண்றதுக்காகவே உங்களுக்கு வாஷிங் மிஷின் பொசிஷன் கொடுக்குற மாதிரி பொசிஷன் கொடுத்து அதுல வந்துட்டு டைல்ஸையும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாட்டர் கம்ப்ளைண்ட், செவுத்துல அழுக்காகுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, நீட்டா எல்லாமே அமைஞ்சிரும். வாங்க அப்படியே இந்த படியில ஏறி நம்ம மாடியில இருக்கக்கூடிய வீட பார்ப்போம். படிக்கட்டுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆன்டிஸ்கிட் கிரானைட்ல ஒட்டி கொடுத்துருக்காங்க. நோசிங் ஆப் நோசிங் பண்ணி ஆன்டிஸ்கிட் கிரானைட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஸ்கிட் ஆகாது. அண்ட் இந்த லைன் அப்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட்வேல் வந்து எம்எஸ்லயே பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஹேண்ட்வேல் பண்ணி இதுல கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு 7 வந்ததுமே தனியா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு வீடு அமைஞ்ச மாதிரி உங்களுக்கு கிடைச்சிக்குதுங்க. ஏன்னா சிட் அவுட் பொசிஷன் கொடுத்தாச்சுங்க. சிட் அவுட்ல வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்ட்வெல்ல கொடுத்து நீட்டா உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை. பசங்க விளையாடும் போது கீழே வந்துருவாங்கன்ற எந்த பயமும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இந்த சிட் அவுட்டுக்குள்ள நம்ம பார்க்க போகுது இன்னொரு வீடுனே கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வீடை நம்ம தனியா தான் வெண்டு கூட போகும், அந்த மாதிரியான பொசிஷன் தான் இந்த வீடு. அப்ப அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் எப்படி கொடுக்கணும், நீட்டா அவங்க ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருந்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு சேஃப்டி கேட்டை போட்டு மெயின் டோர் அதே திக்னஸ்ல போட்டு அதே அளவுக்கு டோர் குவாலிட்டியை பண்ணி எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க சீமெண்ட் ஸ்விட்சஸ் பொசிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு 3 phase EB சப்ளை இருக்குங்க இந்த வீட்டில். ஸோ 3 phase EB சப்ளைல உங்களுக்கு எல்லாமே ட்ரிப் தான் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, MCB ட்ரிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உள்ள எந்த இடத்துல எந்த ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரிப் ஆகிடும். ஒரு ஃபேஸ் இல்லைனாலும் நீங்கள் இன்னொரு ஃபேஸை யூஸ் பண்ணி வீட்டில் கரண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. சுவிச்சஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ டிசைனாக அழகான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள ஒரு வியூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய மெயின் ஹாலுக்கு இப்போ போகும். மெயின் ஹால் போகல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான கிரில் கேட் வந்துட்டு அதே ஃப்ரேம் திக்னஸ் 9 inches by 5 inches இருக்கக்கூடிய நில ஃப்ரேம்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டோருக்கு போட்டுருக்க லாக் கிளாஸ் லாக் தான் அதே 2 inch திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் டீக் மரத்துல செதுக்கி செய்யப்பட்ட ஒரு மெயின் டோர் தாங்க இது. ஹாலுக்குள்ள பாக்குறீங்க, ஹாலுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே நம்ம கீழே பார்த்த அதே ஹால் சைஸ்ல மேலேயும் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரெச்சர் எப்பவும் மாறக்கூடாது. கீழே இருந்து மேலே ஓரளவுக்கு நம்ம மேட்சிங்கா பண்ணோம்னா தான் நமக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் பெருசா தெரியாதுங்க. அண்டு ஸ்ட்ரெச்சர் ஃபெயிலியர்ஸ் எதுவும் வராது. காலம் பீம்ஸ் அது எல்லாமே கனெக்டிங் ஆகிற மாதிரி தான் எப்பவுமே வால் ப்ரொவிடன்ஸ் கொடுப்பாங்க. ஜென்ரலா இது இன்ஜினியரிங் தெரிஞ்ச எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தாங்க. அண்ட் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. மேலே பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கா இருக்கட்டும், கீழே பண்ணியிருந்த அதே டிசைன்ல. அண்ட் இங்க ஜன்னல் வந்துட்டு உங்களுக்கு 4 அடிக்கு 6 அடி ஹைட் இருக்க மாதிரி ஒரு நல்ல வென்டிலேஷனான ஜன்னல் கொடுத்து, அண்ட் இந்த டிசைன் வந்துட்டு யூனிக்கா டிஃப்ரெண்டா கிச்சன்ல இருந்து ஹால்ல டிவி பொசிஷன்ஸ் பாக்குற மாதிரி நீட்டா பண்ணி கொடுக்கணுன்றதுக்காகவே மோட்டிவேட்டா பண்ணி கொடுத்த ஒரு டிசைன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அவங்க ஓன் பிரதருக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு வீடு. ஸோ அந்த வீடு எந்த அளவுக்கு இருக்கணுமோ, எப்படி டிசைன் ஆகணும், வீட்டுக்குள்ள அவங்க எப்படி திங்க் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிளைவுட் மைக்கால ஃப்ரேம் ஸ்ட்ரெச்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் பொசிஷனே கொடுக்கல, மரத்திலேயே உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஹாலை பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே ஹாலில் வந்து நம்ம இப்ப நீங்க பார்க்குற இடம் தாங்க டைனிங்கான பொசிஷன். ஸோ டைனிங்னாலே அதுக்கு ஒரு ஜன்னல் பொசிஷனை கொடுத்து அதுக்கான வாஷ் பேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேபிள் டாப் வாஷ் பேஷன் கொடுக்குறாங்க. கீழே திங்ஸ் வச்சுக்கலாம், நீங்க இங்க தேவையான யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வச்சுக்கலாம். சர்வீஸ் டேபிள் கொடுத்து அதுல இருந்து கிச்சனுக்குள்ள போகும். கிச்சனோட அளவுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 9 அடி அகலத்துக்கு நீளம் மட்டுமே ஒரு 14 அடிக்கு நீளம் இருக்க மாதிரி பெரிய கிச்சன் தாங்க. 2 அடி கிரானைட் டேபிள் பாத்தீங்கன்னா பிளாக் கேலக்ஸி. அதே நான் சொன்ன மாதிரி குவாட்ஸ் சிங்க் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா தனி வீடு. இது கீழ் வீட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, தனியா ஒரு வீடா யூஸ் பண்ணலாம். நீங்க தனியா ரெண்ட் கொடுக்கும்போது எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான வீடு தாங்க. பார்த்தா தெரியும் படிக்கட்டு இருக்கின்றதுனால படிக்கட்டு இருக்க இடத்த எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு இதுல தான் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பெருசா ஒன்று செலவாகாதுங்க. சிம்பிளா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிவிட்டோம்னா அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். நீங்க கிச்சன்ல இருக்க ஜாமான் சின்ன சின்ன டப்பாங்க இதெல்லாமே கிச்சனை யூஸ் பண்ணக்கூடிய நம்ம தாய்மார்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் செல்ஃப் பொசிஷனா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுவுமே ஒரு செமி மாடுலர் கிச்சன் தாங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ் ஒரு வீடு வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்து உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாடியில மொத்தமே 3 பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் கீழே வந்துருது. 3வது பெட்ரூம் டூப்ளெக்ஸ் மாடல்ல உள்ள இன்னல் படிக்கட்டு கொடுத்து 2வது மாடியில வச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த முதல் மாடியில அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். இப்ப மாடியில அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம், மாடிக்கு இது முதல் பெட்ரூம். இந்த வீட்டுக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கறது 3வது பெட்ரூம். அந்த 3வது பெட்ரூம் தான் பார்க்க போவோம். அந்த பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி படிக்கட்டு இருக்கு பாருங்க. படிக்கட்டுக்கு அடியில இருக்கக்கூடிய பொசிஷன்ல உங்களுக்கு இந்த வீட்டுக்கான இன்வெர்டர் பொசிஷனை கொடுக்குற மாதிரி தனியா ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்வெர்டருக்கான யூசேஜ்லாம் நீங்க இங்கே பண்ணிக்கலாம். அந்த பெட்ரூம் சைஸ் பொறுத்த வரைக்கும் அதே நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அகலமான சைஸுங்க. ஆல்மோஸ்ட் 11 அடிக்கு 13-14 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு அகலமான பெட்ரூம் தாங்க. நிலையுமே நான் சொன்ன மாதிரி 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு திக்னஸ்ல பிளைவுட் மைக்கால போடக்கூடிய ஒரு மெயின் டோர்.
அதுல பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபிளஷ் டோர் கிடையாது, மெயின் டோருக்கு மைக்கா ஒட்டுற மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம கபோர்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கீழே எப்படி பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி பொசிஷன்ல இங்கேயுமே கபோர்டு ஒர்க் உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாவே லாக் பொசிஷன்ஸ் கொடுத்து கபோர்டு ஒர்க்கு, ஃபால் சீலிங்கு, விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் 2 விண்டோ, அதே சுவிட்ச் பொசிஷன்ஸ். அந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் சேம் ஃபார்வர்ட் ஸ்டோவை யூஸ் பண்ணி அந்த ஃபார்வர்ட் ஸ்டோருக்கு குவாலிட்டியான ஹேண்டிங் கொடுத்து உள்ள எல்லாமே டைல்ஸ் எல்லாம் அப் டு 10 ஃபீட் எல்லாமே எங்கேயுமே செலவு பத்தி யோசிக்காம சூப்பரா பக்காவா பண்ணப்பட்ட ஒரு எக்ஸலண்டான வீடு தாங்க இந்த வீடு. இதுல இனிமே தான் வெஸ்டர்ன் காசட் வைக்க போறாங்க. வெறும் ஓடிட்டு இருக்கு, சீக்கிரமே வச்சிருவாங்க. வாங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடிய 4வது பெட்ரூம், இந்த மாடியில் இருக்கக்கூடிய 2வது பெட்ரூமை பார்ப்போம். 2வது பெட்ரூம் போக வழியும் பாத்தீங்கன்னா அதே 3 அடி அகலத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம்கான டோர் தாங்க. அதுலயுமே ஃபிளஷ் டோர் போட்டு மைக்கா தான் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதே டிசி டபுள் சார்ஜ் டைல்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அகலம் ஒரு 10 அடிக்கு 13-14 அடி நீளம் இருக்கக்கூடிய சூப்பர் பெட்ரூம் தாங்க. 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வென்டிலேஷன் வைஸ் உங்களுக்கு பக்காவா இருக்கும். வுட் ஒர்க்கு அண்ட் பாத்ரூம் பண்ணிருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேமா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயே சேம் வெஸ்டர்ன் கிளாஸட்டை வச்சு உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையுமே உங்களுக்கு தனியா பூஜை செல்ஃப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கேபினாவே அமைஞ்சிச்சு, தனி ஒரு பூஜை ரூமா அமைஞ்சிச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் பூஜை ரூமுக்கான பொசிஷன் பாருங்க. அதனால உங்களுக்கு பெல் கட் பண்ணி நீட்டா அவங்க கொடுத்துட்டாங்க. அகலம் வந்து 3 அடி டோர் ஓப்பன் கிடைச்சதுங்க. இப்படி டோர் வந்துட்டு 2 ஹேண்டிலா ஓப்பன் பண்ண மாதிரி கொடுத்து நீட்டா உள்ள கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே டைல்ஸுங்க, பிளைவுட் மேல டைல்ஸை ஒட்டி நீட்டா கொடுத்துருக்காங்க. செம டிசைனிங்கா இருக்கும். சும்மா பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பூஜை ரூம் தாங்க. இது சாமி போட்டோ வச்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு தனி வைப் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு அழகா ஒரு பூஜை ரூமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்ப இந்த வீட்டுல 4 பெட்ரூம் மொத்தம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டுமே 2 பெட்ரூம் பார்த்துருக்கோம். இப்ப 3வது பெட்ரூம் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த வீட்டுக்கு 5வது பெட்ரூம். அந்த பெட்ரூமை வந்துட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியா போய் பார்க்கலாம். அதுக்குதான் இங்க டியூப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் அதே சேம் ஆன்டி ஸ்கிட் பிளாக் கலர் கிரானைட் ஒட்டிருக்காங்க. ஸோ கிரானைட் காஸ்டிங் பத்தி உங்களுக்கு தெரியும். அது எதையுமே யோசிக்காம நீட்டா எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும்னு அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம். செகண்ட் ஃப்ளோருக்கு போக வழியில இந்த கிரானைட்டுக்கு உங்களுக்கு SS ஹேண்ட்வேல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது இன்னர்ல வருது. எப்பவுமே SS ஹேண்ட்வேல அவுட்டர்ல போட்டீங்கன்னா சீக்கிரமே ஃபேடப் ஆயிடும்னு போட மாட்டாங்க, இன்னர்ல போடலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு ஹெட்ரூம் தனியா அமைஞ்சு வச்சுக்கீங்களா, ஹெட்ரூமுக்கு வென்டிலேஷன் ஆகணும். ஸோ இங்க விண்டோ கொடுத்து அதுல பிக்சட் கிளாஸ் கொடுத்து அதுல தண்ணி மழை பெய்யும் போது தண்ணி லீக் ஆகுதுன்ற கம்ப்ளைண்ட்லாம் இல்லாம இருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் பொசிஷன்ல MS கிரில் செக்ஷன்ல நீட்டா உங்களுக்கு ஓப்பன் கொடுத்துட்டாங்க. வென்டிலேஷனுக்காக பக்காவா இருக்குங்க. பார்த்தா உங்களுக்கு வீடு ஓவர் வென்டிலேட்டரா, நீங்க லைட் போடணும்னு அவசியமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வென்டிலேட்டரா அமைஞ்சிருக்கும். படியேறி செகண்ட் பெட்ரூம், அதாவது 3வது பெட்ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல படிக்கு பக்கத்துல இங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இந்த படிக்கட்டு ஏறி வீட்டோட 2வது மாடிக்கு வந்துட்டோங்க. 2வது மாடி என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த ஓப்பன் ஏரியா இருக்குங்களா, அந்த சிட் அவுட், அதை வேஸ்ட் பண்ணாம அதுல உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பொசிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க நம்ம அவுட்டர் போகக்கூடிய டோர் இங்கதான் வருது, வீட்டுக்கு அவுட்டர் போகக்கூடிய டோர். ஸோ வாஷிங் மிஷின் பொசிஷன் இங்க இருக்கும்போது உங்களுக்கு திங்ஸ் நீங்க ஜாமா வாஷ் பண்ணி ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி வெளியில கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி யூட்டிலிட்டி பொசிஷன் அமைஞ்சு வச்சுங்க. வாங்க இந்த 3வது பெட்ரூமை பார்க்கலாம். 3வது பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் அதே சேம் சைஸ், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னர்ல மாஸ்டர் பெட்ரூம் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே அளவுக்கு 2 மாடிக்கு சேர்த்து ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அழகா உங்களுக்கு சேம் டைல்ஸ், டிசி டபுள் சார்ஜ் டைல்ஸ் தான். அகலத்தை பொறுக்கும் 11 அடிக்கு 13-14 அடி நீளத்துல அதே மாதிரி சூப்பர் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் 2 விண்டோஸ் அண்ட் வுட் ஒர்க் பொசிஷன்ஸ், நீங்க கம்ப்யூட்டர் வச்சு இங்க ஒர்க் பண்றதுக்கான பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா அழகா அமைஞ்சிருக்குங்க. அந்த இந்த பேத்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வீட்டுல ஒரு இந்தியன் கேசட்டாவது வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இந்த பாத்ரூம்க்கு இந்தியன் கேசட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இதுல இந்தியன் கேசட் பண்ணிட்டாங்க. இதுலயுமே ஆனா வாஷ் பேசின் வந்தது. இதுல அப்போ 7 ஃபீட் வரைக்கும் 2க்கு ஓலடி டைல்ஸ் மாதிரி அழகா ஒட்டி கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ். இந்த வீட்டுல இருந்தக்கூடிய 5 பெட்ரூமையும் நான் தனித்தனியா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டீங்க. இப்ப வீட்டோட மொட்டை மாடிக்கு ஓப்பன் டெரேஸ்க்கு போகும் 3வது பெட்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய 3வது பெட்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து அப்படியே ஜஸ்ட் ஓப்பன்ல வர மாதிரி ஓப்பன் டெரேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாங்க.
அந்த கீழே வந்துட்டு ரெட் ஆக்சைட் போட்டு அந்த ரெட் ஆக்சைட் கல்லையும் உங்களுக்கு கொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள ஹீட்டுக்கு வாங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. அந்த இந்த பில்டிங் தெரிஞ்சுப்பாங்க, இந்த பில்டிங் தாங்க நான் சொன்ன உங்களுக்கு SBIOS ஸ்கூல். இது வந்துட்டு CBSE ஸ்டாண்டர்டும் வச்சிருக்காங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்டும் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பக்கம் போனீங்கன்னா CBSE ஸ்கூலுக்கு போகலாம், பின்னாடி பக்கம் போனீங்கன்னாக்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பக்கமான சுச்சுவேஷன்ல அமைஞ்சக்கூடிய வீடு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ரூம் மேலே உங்களுக்கு மொட்டை மாடி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியில தான் உங்க வீட்டுக்கு தேவையான வாட்டர் டேங்க் போர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போகிறதுக்கு டிஃப்ரெண்டாக யோசிச்சு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் உங்களுக்கு நீட்டா, இது வந்து ஒரு யூனிக் டிசைனா இருக்கும். வெளியில இருந்து பார்க்கும்போது ஏதோ அழகா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்காக யோசிச்சு அண்ட் முக்கியமா ஸ்பேஸ் வைஸும் உங்களுக்கு ரொம்ப நிச்சயமாகுங்க ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் பொறுத்த வரைக்கும். இதை பண்றதுக்கு நார்மல் ஸ்டேர்கேஸோட காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் ஆகும். இருந்தாலும் இதுல அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க மொட்டை மாடியில போய் பார்ப்போம். படிக்கட்டுல ஏறி மேல வந்ததும் நீங்க இப்ப மொட்டை மாடியை பாக்குறீங்க. மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வாட்டர் டேங்க் போர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டுமே 1000 லிட்டருங்க. 1000 UPVC வாட்டர் டேங்க். ஸோ வெயிலுக்கு உங்களுக்கு அவ்வளவா ஹீட் தெரியாது வீட்டுக்குள்ள. அண்ட் 2 வாட்டர் டேங்குமே ஃபுல் பொசிஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. 2000 லிட்டர் அப்ப இந்த வீட்டுக்கான வாட்டர் டேங்க் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஹைட்டை ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, செல்ஃப் தனியா கொடுத்து, ஏன்னா வாட்டர் ஃபோர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவை சுத்திப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஸ் மட்டுமே அமைஞ்சக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஏரியாங்க. இந்த ஏரியாலாம் வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கிறதா இருக்கட்டும், நம்ம மேஜரான ஏரியாஸ்க்கு போறதா இருக்கட்டும், நம்ம கடைக்கு போறதா இருக்கட்டும், மளிகை கடைக்கு போறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பக்கமா அமையக்கூடிய இடம்லாம், அதுவும் திருச்சி சிட்டி லிமிட்ல அமையக்கூடிய இதெல்லாம் பெரிய விஷயங்க. அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு வீடு தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்கன்னா, அந்த OTSல நம்ம டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த கிளாஸ் மேல நான் நிக்கிறேன். கிளாஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியான கிளாஸுங்க. ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மாடியில இருக்கு, ஓப்பன்ல இருக்கு, நீங்க எதுவும் உடஞ்சுமன்னு வைப்பலாம். அதனாலதான் டஃபன் கிளாஸ் போட்டுருக்கோம். இந்த வீட்டோட ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீட்டை உங்களுக்கு அழகாக கவர் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிட்டாங்க. நான் காட்டினதோட நீங்கள் நேரில் பார்க்கும்போது இந்த வீடு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா 5 பெட்ரூம், 1 இல்லை 2 இல்லை 5 பெட்ரூம். அதுலேயும் நீங்கள் தனியாக வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற மாதிரி பொசிஷன் கொடுத்து நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கூடிய ஒரு சூப்பர் வீடு. இந்த வீடு அமைஞ்சு இருக்கக்கூடிய லொக்கேஷன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு திருச்சி இருக்கக்கூடிய மேஜர் சிட்டி KK நகருக்கு நடந்து போயிட முடியும். KK நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களால் வாக்கபிள் டிஸ்டன்ஸே போக முடியுங்க. அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் நம்ம SBIOS ஸ்கூல், CBSE சிலபஸாக இருக்கட்டும் அண்ட் மெட்ரிகுலேஷன் சிலபஸாக இருக்கட்டும், இது 2 ஸ்கூலுமே நமக்கு ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் ஏரிக்கு வச்சா நீங்கள் போகிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சக்கூடிய ஒரு வீடு. அது இல்லாமல் நம்ம திருச்சியில் இப்போ புதுசாக அமைச்சக்கூடிய வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல், அந்த ஸ்கூலுமே நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 1 கிலோமீட்டருக்குள்ளே போயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கம். அண்ட் அல்ஃபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஓல்டான ஸ்கூல் திருச்சியில். அந்த ஸ்கூல் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீட்டிலேருந்து இருக்குது. அது மாதிரி ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திருச்சியில் இப்போ புதுசாக ஓப்பன் கூட பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நமக்கு இந்த வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துலையும். அது மட்டும் இல்லாமல் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துலையும், அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ டோட்டலாக ஒரு 7 கிலோமீட்டருக்கு திருச்சியில் வரக்கூடிய புதிய பஸ் ஸ்டாண்டு, புதிய பேருந்து நிலையம் அதுவும் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த வீடு ஆல்ரெடி திருச்சி சிட்டி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய இடம். உங்களுக்கு ட்ரைனேஜ் லைன் முதற்கொண்டு காவேரி வாட்டர் சப்ளை முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல் வைஸ் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வாக்கு நடந்து போனீங்கன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் செந்தில்நாதன் ஒரு டாக்டர் உங்களுக்கு பார்க்காது, அவரோட ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் 24/7 விபத்து அறுவை சிகிச்சை எப்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்குங்க. இன்னும் மலர் ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த லைன்ல அவைலபிளாக தான் இருக்குங்க. எல்லாமே இவங்களுக்கு பக்கம் தான். அண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஐமான் காலேஜ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அங்கிட்ட இல்லாத காலேஜ் இல்லை. சாவநாதன் காலேஜ், CRC காலேஜ், எல்லா காலேஜுமே உங்களுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான இடம் தாங்க இந்த வீடு. அது இல்லாமல் இந்த வீட்டில் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபிட்டிங்ஸ் ஒவ்வொன்றுமே வந்துட்டு நல்ல ஒரு பிராண்டடான ஃபிட்டிங்ஸுங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அனுஜ் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனுஜ் டைல்ஸ் இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு தனியான யூனிக்கான பிராண்டு. அவங்க ஓனாக மேக் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லாவே ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் தாங்க. அதில் DCன்னு சொல்லி டபுள் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டைல்ஸ் ரொம்பவே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அண்டு கிரானைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் கேலக்ஸி கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிஸ்கிட் எல்லாமே உங்களுக்கு வலிக்க விடாத மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு கிச்சன் டேபிளில் பண்ணியிருக்கக்கூடிய சிங்க் பொசிஷன் சொன்னேன். உங்களுக்கு குவாட்ஸ் சிங்க்கு ரொம்பவே காஸ்ட்லியான சிங்க் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் சீமெண்ட் சுவிச்சஸ், ஒயர்ஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான ஃபினோலெக்ஸ் ஒயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக ப்ராப்பராக இருக்குங்க. அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கிளாஸ் ஃபிட்டிங்ஸ்
அண்ட் பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு எல்லா வகையிலையும் குவாலிட்டியாக பண்ணப்பட்ட ஒரு வீடுங்க. அண்டு வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க. இந்த வீடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடை கட்டின இன்ஜினியர் அவங்களோட ரிலேஷன் ஓன் பிரதருக்காக கட்டினதுனால இந்த வீடுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இந்த வீடை கட்டி முடிச்சு ஒர்க் அவுட் நம்ம டேலி பண்ணி பார்க்கும்போது 2100 2200 இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. எப்படி யோசிச்சுப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டைல்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக போட்டு வுட் ஒர்க் எல்லாமே பண்ணி ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் போட்டுமே இந்த காஸ்ட்டை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா உங்களுக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட் வந்துருது. பில்டிங் கட்டியிருக்கிறது கீழே மேலே 2வது மாடி எல்லாமே சேர்த்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் மட்டுமே கட்டியிருக்காங்க. ஸோ 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபா ப்ராஃபிட் வச்சாலுமே 2 லட்சம் ரூபா வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அஸ் இன்ஜினியராக நாங்கள் இதை பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு நினைச்சிங்கனாலும் நாங்கள் 200 ரூபா சேர்த்து 2400 2500 உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் இதை கோட் பண்ணாலே எனக்கும் ப்ராஃபிட் நிற்கும், உங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த விலையோட கம்மியா கிடைக்கும். இதோட சேலஞ்சிங்னு பேசி யாராலுமே கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வுட் ஒர்க்கு ஃபால் சீலிங் ஃபினிஷிங்கோட பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா சேலஞ்சிங் தான். அதை உங்களுக்கு பண்ணி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடை பார்க்கணும்னாக்க ஸ்கிரீன்ல தெரிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி இந்த அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு வீடு கட்டணும், இதே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல இந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா கட்டி கொடுக்கணும் அப்படிலாம் நினைச்சீங்கனாலும் ஸ்கிரீன்ல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க. மேலும் நம்ம சேனல்ல தொடர்ந்து இதே மாதிரி எக்ஸலண்டான வீடுங்க, லேண்டு, ஹவுசஸ், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே தொடர்ந்து போட்டுட்டே இருப்போம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஏதாவது நம்ம மாத்திக்கணும்னா சொல்லுங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.